சரி, இந்த பிரதமரோட நிகழ்ச்சியில் சொல்லுங்க. புதிய நீதி கட்சியோட தலைவர் ஏசி சண்முகம், இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டவரெல்லாம் சந்திக்கிறாங்க. திருச்சி தொகுதியில் இந்த எம்பி துரை வைகோ அவரும் சென்று சந்திக்கிறார். ஆனால் ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், நீங்கள் கூறியது போலவே 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அதிமுக என்ற கட்சியின் ஒருங்கிணைப்பாளராகவும் முதல் பதவியிலும் அவர் இருந்தவர், பொருளாளராக இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். அவருடைய அந்த கடிதத்திற்கோ அல்லது அவரை சந்திக்கிறதற்கோ அமித்ஷா முதல் பிரதமர் நரேந்திர மோடி வரை அதை மறுப்பதற்கான காரணம் அது இபிஎஸ்ஸின் நிர்பந்தமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அதாவது சார், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பார்த்தா நான் இந்த கூட்டணியை விட்டு வெளியில் போயிடுவேன்னு எடப்பாடி பழனிசாமி நிர்பந்தப்படுத்தியிருக்கிறது உண்மை. ஏன்னா திருச்சி விமான நிலையத்தில் இருக்கும்போது ஜி.கே. வாசன் எங்களுக்கு வந்த தகவல் சொல்கிறேன், அது தகவல் தான், நான் உண்மை இல்லைங்கிறத அவங்க வேணால் சொல்லிக்கிட்டோம். திருச்சி விமான நிலையத்தில் இருக்கும்போது அவர் ஜி.கே. வாசன் வந்து அவரை பார்க்கலாம்லா ஆன்னு கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்க முனுசாமி பதில் சொல்லியிருக்காரு ஜி.கே. வாசன்ட்ட. அவர் வந்து கூட்டம் எங்களை ஏற்று மாநாடு போடுறாரு, எங்களை ஏற்று ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு, அப்புறம் அவரை எப்படி பார்ப்போன்னு சொல்லி முனுசாமி அங்கே வந்து வர வேண்டிய இடத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. வேப்பனாப்பள்ளி சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கு, அதாவது சட்டமன்ற உறுப்பினருக்கு திருச்சியில் என்ன வேலை? கட்சியோட துணை பொதுச் செயலாளருங்கிறது இதாக இருக்கட்டும், அதாவது அவர் வந்து பதில் கொடுத்துருக்காட்டும். இது ஒரு சில ஆட்கள் மூலமாக எங்களுக்கு வந்த தகவல். கேபி முனுசாமி அந்த தர்ம யுத்தம் நடத்தும் போது முதல்ல வந்தார் சார். ஆமாம், கேபி முனுசாமி வந்து வாழ்க்கையே இல்லாமல் இருந்தவருக்கு வாழ்க்கை கொடுக்கறதெல்லாம் அண்ணனுடைய வேலை தானே. யாருக்கெல்லாம் வாழ்க்கை இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டிய வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அது அப்படியே பழகிட்டாரு. அவர்கிட்ட துரோகம் பண்ணிட்டு திரும்பி எல்லாம் வெளியில் போயிடுவாங்க, இது வந்து இயற்கை. அதில் அண்ணன் முனுசாமி அவர்களும் அந்த பட்டியலில் வந்து உண்டு. அவர் சொன்னதாட்டு தகவல், அது வந்து ஜி.கே. வாசன் மூலமாக தகவல் வந்தது. இப்படி கேட்கும்போது அவர் முனுசாமி இல்லைங்க அது அப்படியாங்க, சரி. அப்போ தடசம் படுத்திருக்கிறது யாரு? இங்கிருந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டருக்கு மற்றபடி உள்துறை அமைச்சருக்கு மற்றபடி தமிழக பாஜக நிர்வாகிகள் தெரியாது சார். ஓபிஎஸோட செல்வாக்கு ஒன்றும் இல்லை சார். எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பார்த்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அவர் வந்தார், ஒரு சால்வை கொடுத்தாரு, ஒரு 10 நிமிஷம் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ணன் கேட்டது வந்து தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வர்றதுக்கு வருகைக்கும் வழி அனுப்புறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியமாக இருக்கட்டும் தாங்கன்னு சொல்லி கேட்டார். ஒரு பாரத பிரதமர் ஒரு நட்பு ரீதியாக புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து அம்மாவும் பாரத பிரதமர் மோடியும் வந்து எவ்வளோ ஒரு நட்பான காலத்தில் இருந்தாங்க. அந்த நட்புறவெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அண்ணன் கேட்டாங்க. அதை உதாசீனப்படுத்தி இந்த மாதிரிப்பட்ட சில்லறத்தனமான வேலைகள் எல்லாம் பண்ணினாரு. அது அண்ணனுக்கு பாதிப்பு இல்லை. அது வந்து பாரத பிரதமர் பார்க்காம போன பாரத பிரதமர் மோடிக்கு தான் பிரச்சனை. அதை பார்க்க தடசம் பண்ணின பாஜக கட்சிக்கு தான் பிரச்சனை. இதுக்கு உறுதுணையாக இருக்கிற என்டிஏ தலைவர் அந்த கூட்டத்துக்கு தான் இது அசிங்கம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு எங்கேயாவது அசிங்கம் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போங்க சார், எல்லா இடத்துலையும் ஓபிஎஸ் அண்ணனுடைய மரியாதை 100% எழும்பி நிற்குது. ஓகே, நீங்க மரியாதை அவருக்கு நீங்க பாருங்க சார், பத்திரிகை தொலைக்காட்சி எல்லாத்துலேயும் பாருங்க, 3 நாளா அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் பேர் தான். இன்னைக்கு வந்து அவர் அண்ணா மத்திய அரசை கண்டனம் தெரிவித்து கடிதம் சொல்லி இன்னைக்கும் பரபரப்பாக்கிட்டார். சரி, அது ஒரு நாளைக்கு பரபரப்பு வந்துகிட்டே இருக்கு. இனிமேல் பாருங்க, சரி, அது ரொம்ப அது தாமதமான மாதிரி தெரியாதாரு. ஏற்கனவே வந்து அந்த அதிமுக பாஜக கூட்டணி அறிவித்த போதே வந்து ஒரு ஓபிஎஸ் அவர் வந்து பார்க்கல. அதற்கு முந்தைய இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலும் கடைசி வரை தொகுதி ஒதுக்கீடே செய்யாமல் இந்த கமலாலயத்தில் அது வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டா திரும்ப அது ஒரு தொகுதியில் இல்லை சார். 2024 அண்ணன் இந்த முடிவை எடுத்தார், எடுக்காமலாம் இல்லை. சரி, இனி பாஜக வேண்டான்னு சொல்லி ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முடிவெடுத்து பாஜக விட்டு வெளியில் வந்துருவோங்கிற சூழ்நிலையில் இருந்தார். திடீர்னு அது வரைக்கும், ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் போய் மோடிக்கு மாலை போட்டார், எடுத்தார், சந்திப்பு, ரகசிய சந்திப்பு போனது வந்தது, கூட்டணி இதாகிட்டு நாங்கள் பாரத பிரதமர் ஆக்கிடுவோம்னு சொல்லிலாம் பேட்டி கொடுத்துட்டு வந்தார். சார், நாங்கள் எல்லாம் கூட்டத்தை போட்டுட்டு அண்ணன் பண்டூர்ட்டியார் தலைமையில் இதே மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு சார் நம்ம வெளியில் வந்துடலாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு, என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில் வந்துடலாங்கிற சூழ்நிலைக்கு அண்ணன் வந்தார். கடைசியில் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி டாட்டா கட்டிட்டு ஓடி வந்துட்டார். நீங்கள் நல்லா புரிஞ்சு, ரெட்டையில சின்னம் கொடி எல்லாம் அவருக்கு தான் வர மாதிரி அந்த தீர்ப்பு எழுந்தோன்னா படக்குன்னு பாஜக கலத்தி விட்டார். இப்பவும் என்ன நினைக்கிறாரு, சின்னத்தை முடைக்கிறக்கூடாது, கட்சியை உடைச்சிடக்கூடாது,
2 பிரிவு, அதாவது அதிமுக ஓபிஎஸ் அணி, அதிமுக எடப்பாடி அணின்னு கொடுத்துடக்கூடாது. அப்போ வந்தா நம்மளால செயல்பட முடியாது. அவரால் தனிச்சு நிக்க சொல்லுங்களா சார்? இவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க பலமிக்கவர், அவர் பின்னாடி கட்சி தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. அவர் தான் இன்னைக்கு அதிமுகவின் ஒரு பெரிய பிம்பம்லாம் கட்டமைச்சு நிறைய வாடகை வாயர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், ஆளுமை மிக்கவர் தானுங்க எடப்பாடி பழனிசாமி. நிக்க சொல்லுங்க. அதிமுகவை உடைச்சு நிக்க சொல்லுங்க. அதிமுக எடப்பாடி அணின்னு நிக்க சொல்லுங்க. 2024 சார் 2024 சின்னமு கொடியை கொடுத்து சார் நின்னாரு. அந்த ஓட்டு தானே சார் கிடைச்சு. சின்னமு கொடியை இப்போ அவங்களுக்கு தானே சார் இருக்கு. இப்போ அடுத்த தேர்தலில் சார் சின்னமு கொடி அவங்க சாதகமா அங்கேயும் பாஜக வந்து சைலண்டா வேலை பார்த்தாங்க. நம்ம தமிழக முதல்வர் சொன்ன மாதிரி கள்ள உறவு வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கும் பல கூட்டத்தில் சொன்னார் திமுக தலைவர். அவரோட பிரச்சாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் அது வந்து கள்ள உறவு இருக்குன்னு சொன்னார். உண்மையை நிலைநாட்டிட்டாங்க. அது உண்மை. சின்னத்தை கொடுத்து கொடியை கொடுத்து அவர் ஒரு 5 தொகுதி ஜெயிச்சுட்டு வந்தா அந்த 5 தொகுதியும் நம்ம வாங்கிக்கலாம். அவர் மோடிக்கு தானே, மோடி பிரதமராக வரணும் தானே திட்டம் போடுவார். ராகுல் காந்தி பிரதமராக வர்றதுக்காக கொடுக்க போறாரு. அதனால அவரை தனியாக நிப்பாட்டி விடுங்க, நீங்கள் கொடியை கொடுங்க, சின்னத்தை கொடுங்க, 40ல் நாங்கள் 10 தொகுதியாவது அடித்து கொண்டு வந்துடுவோன்னு ஒரு சில டீம்கள் போய் இதே அமித்ஷா, மோடி இவங்கள்ட்ட எல்லாம் இந்த நட்டா இந்த மாதிரிப்பட்ட இந்த பாஜகவில் உள்ள பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பார்க்க, அதுக்கு இங்கே இருக்க தமிழகத்தில் இருக்கிற பாஜகவில் இருக்க ஜிங்ஜாங்கள், ஏன்னா அவங்களுக்கு வேணுமே, அவங்களுக்கு பொருளுதவிகள்லாம் தேவைப்படுது இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே படுபாதாளத்துல தள்ளப்பட்டது.